உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க முடிவை கைவிட வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது. வழக்கை 3 மாதங்களில் முடித்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் இருந்து இணைய வழியில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சாத்தான்குளம் ஜெயராஜுக்கும் அவரது மகன் பென்னிஸுக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். தமிழக அரசே, தமிழக அரசே, கைவிடு, 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 கைவிடு சிபிஐ விசாரணையை, கைவிடு, 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 கைவிடு. அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். உயர் நீதிமன்ற கண்காணிப்பில், உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணை தொடருவதற்கு அனுமதிக்க வேண்டும். பின்னர் பேசிய துரைரவிக்குமார், காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தமிழக அரசு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த சாத்தான்குளம் படுகொலைகளை கண்டித்து வாசலிருப்பு போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி காவல் நிலையங்களிலே அடித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை வேறு யாரும் சொல்லவில்லை. இந்திய அரசினுடைய தேசிய ஆவண மைய அறிக்கைகளே இதை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இப்படி காவல் நிலையங்களிலே அடித்து படுகொலை செய்கிற மாநிலங்களில் தொடர்ந்து தமிழ்நாடு 2வது இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டிலே முதலிடத்தை குஜராத் மாநிலம் வகித்தது. 13 பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலே 12 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே 11 பேர், 2019 11 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் வெளிவந்திருக்கிறது. இந்த 2019 தமிழ்நாடு தேசிய அளவில் 2வது இடத்தை வகிக்கிறது. இது மிகப்பெரிய தலைக்குனிவாகும். இதற்கு காரணம் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளையும் சரி, காவலர்களையும் சரி, ஆட்சியாளர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தன் விருப்பம் போல் செயல்பட அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் இத்தகைய வன்முறை ஏழை எளிய மக்களுக்கு எதிராக காவல்துறையினரால் ஏவப்படுகிறது. இப்படி காவல் நிலையங்களில் அடித்து படுகொலை செய்யப்படுகிறவர்கள் 60 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள்
சிறுபான்மை சமூகத்தையும் தலித் சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தரும் புள்ளி விவரம் நமக்கெல்லாம் தெரிய வந்திருக்கிறது. ஆக இந்த காவல்துறையினுடைய அத்துமீறலில் பாதிக்கப்படுகிறவர்கள் சமூகத்தினுடைய விளிம்புநிலை மக்கள், ஏழை எளிய மக்கள், சிறுபான்மை மக்கள் தான். அவர்களை குறிவைத்துத்தான் இன்றைக்கு இந்த காவல்துறை வெறியாட்டத்தை நடத்துகிறது. உண்மையாகவே குற்றம் செய்கிறவர்கள், கொலைபாதகங்களே ஈடுபடுகிறவர்கள், கடத்தல் செய்கிறவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இதில் இருக்கிற பல பேர் உடந்தையாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இப்படி எந்த துன்புறுத்தலும் செய்வதில்லை, அவர்கள் மீது இப்படியான வன்முறையை பிரயோகிப்பதில்லை. காவல்துறையினர் ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்து அதிலே சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்திலே கொண்டு போய் ஒப்படைப்பதுதான் அவர்களுடைய பணி. அவர்கள் யாரையும் தாக்குவதற்கோ சித்திரவதை செய்வதற்கோ எந்த அனுமதியும் சட்டத்திலே கிடையாது. எனவே அவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சட்டவிரோத காரியங்கள் தான். சட்டத்தை காப்பாற்றுகிறவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு ஒரு சட்டவிரோத அமைப்பாக காவல்துறையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஏற்புடையதல்ல. இது மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அவர்களுடைய இந்த மாதிரியான அத்துமீறல் நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க கூடாது. இந்த காவல் படுகொலைகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களில் நடந்த இது போன்ற சித்திரவதைகள், இப்படியான படுகொலைகள் இன்றைக்கு மெல்ல மெல்ல அம்பலமாகி வருகின்றன. இவற்றையெல்லாம் விசாரிப்பதற்கு தமிழக அரசு ஒரு ஆணையத்தை நியமிக்க வேண்டும். காவல்துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இத்தகைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொகுத்து ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பரிந்துரைப்பதற்கான ஒரு ஆணையத்தை தமிழக அரசு நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுபோலவே இன்றைக்கு நம்முடைய கோரிக்கை, இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிற தமிழக அரசினுடைய முடிவை திரும்ப பெற வேண்டும். என்றால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில பிறப்பித்திருக்கிற உத்தரவில் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணையே போதுமானது என்று தமிழக அரசு கருதினால் சிபிஐயிடம் ஒப்படைத்த அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்துடைய இந்த பரிந்துரையை ஏற்று இதை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். இந்த வழக்கில குற்றவாளிகள் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல மருத்துவர் இந்த இரண்டு அந்த பெலிக்ஸ், ஜெயராஜ் இருவரையும் சிறையிலே அடைக்கலாம் என்று சான்றிதழ் அளித்த மருத்துவரும் அவர்களை ரிமாண்ட் செய்வதற்கு உத்தரவிட்ட ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் இருவருமே இதிலே குற்றமிழைத்தவர்கள் தான். அவர்களையும் இந்த வழக்கிலே சேர்த்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பின்னர் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குரூரமான படுகொலைக்கு ஆளான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோருக்கு முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் மற்றும் 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற மதுரை கிளையை சார்ந்த நீதிபதிகள் நியமித்த சிபிசிஐடி விசாரணை குழு தீவிரமான நடவடிக்கைகளில், புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. கொலை வழக்காக அதை மாற்றி முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது. உடனடியாக அந்த 5 பேரையும் கைதும் செய்திருக்கிறது.
இந்த நிலையில் போராட்டம் தேவையா என்கிற கேள்வி எழலாம். கொலை வழக்காக மாற்றிய பிறகு, தொடர்புடையவர்களை கைது செய்த பிறகு விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் ஏன் என்கிற கேள்வி எழலாம். நாம் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு வேறு சில முக்கியமான கோரிக்கைகளும் உள்ளன. அதைத்தான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார். முதலில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. முதல்வர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக பரிந்துரைத்திருக்கிறார். இதை தவிர்க்க வேண்டும், கைவிட வேண்டும் என்பது நம்முடைய முதன்மையான கோரிக்கைகளில் ஒன்று. வழக்கமாக நாம் இது போன்ற கொடூரமான சம்பவங்கள், குற்றச் செயல்கள் நடந்தே இருப்பதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையின் புலனாய்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நாம் சிபிஐ விசாரணை கோருவதுண்டு. ஆனால் இப்போது அதற்கு முற்றிலும் நேர்மாறாக சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. சிபிஐ என்பது இப்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை விட RSS கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சிபிஐ ஏற்கனவே தமிழகத்தில் பல வழக்குகளை எடுத்து விசாரித்து வருகிறது. ஆனால் எந்த வழக்கிலும் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் இல்லை. நமக்கு தெரிந்த பல வழக்குகள், அதிலே முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட செயலாளர் KN நேரு அவர்களின் உடன்பிறப்பு ராமஜெயம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகிறது. இதுவரையில் ஒரு அங்குலம் கூட அதிலே முன்னேற்றம் இல்லை. அதே போல உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அனைவருக்கும் தெரியும். மனித உரிமைகளுக்காக களத்தில் இருக்கக்கூடியவர். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது தீவிரவாத முத்திரை குத்தி வழக்குகளை பதிவு செய்யும் போதெல்லாம் மற்ற வழக்கறிஞர்கள் தயங்கும் நிலையில் தாமே முன்வந்து அந்த வழக்குகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க வழக்கறிஞர். என்ன காரணத்தினாலோ அவருடைய மகனை கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்து ஒரு குளத்திலே வீசிவிட்டார். அதை தற்கொலை என்று காவல்துறை வழக்கை முடிக்க பார்த்தது. அவர் கடுமையாக போராடி சிபிஐ விசாரணை வரையில் கொண்டு வந்தார். சிபிஐ விசாரணைக்கு எடுத்து பல ஆண்டுகளாகின்றன. இதுவரையில் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் இல்லை. யார் குற்றவாளி என்று கண்டறியப்படவில்லை. அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்படி பல வழக்குகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆகவே சிபிஐ விசாரணை தான் நேர்மையாக இருக்கும், ஓரளவுக்கு நமக்கு நீதி கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பகத்தன்மையை அண்மை காலமாக சிபிஐ இழந்து வருகிறது. இந்த நிலையில் நாம் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்லுவதோடு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைதான் என்றாலும் சிபிசிஐடி தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைதான் என்றாலும் உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்துவதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையை சார்ந்த நீதி அரசர்கள் 2 பேர் ஒரு அதிகாரியின் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார். ஆகவே அந்த விசாரணை குழு உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இயங்குவதால் பிழை செய்வதற்கு அல்லது அரசியல் தலையீடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் தமிழக அரசின் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சிபிஐ விசாரணை வேண்டாம், உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணையை தொடரட்டும், அதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இது மிக முக்கியமான கோரிக்கை. உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணையை தொடர வேண்டும். தமிழக அரசு இதற்கு இடையூறு செய்யக்கூடாது. சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்ததை திரும்ப பெற வேண்டும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு ஐ விட்னஸ் என்று சொல்லலாம், நேரடியாக பார்த்த ஒரு சாட்சியம், அதே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற பெண் தலைமை காவலர் ரேவதி, அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார்.
குற்றவியல் நீதியரசர் நீதிபதி பாரதிதாசன் அவர்களின் விசாரணையின் போது அவரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் நியமிக்கப்பட்டவர்தான். அவருடைய விசாரணையில் அவர் வெளிப்படையாக என்ன நடந்தது என்பது குறித்து சாட்சியம் அளித்திருக்கிறார். நான் தான் சாட்சியம் அளித்தேன் என்பது வெளியே வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு அச்சத்தோடு இருந்தாலும் துணிச்சலாக வாக்குமூலம் தந்திருக்கிறார் அல்லது சாட்சியம் தந்திருக்கிறார். ஆனால் எப்படியோ அவர்தான் வாக்குமூலம் தந்தார், சாட்சியம் தந்தார் என்பது இப்போது ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. அதனால் அவர் உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், அச்சுறுத்தல் ஏற்படும் என்கிற கவலையில் இருக்கிறார். அவரும் அவருடைய கணவரும் அவருடைய குடும்பமும் இன்றைக்கு பாதுகாப்பு கோரி வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எது நேர்ந்தாலும் அதற்கு தமிழக அரசே பொறுப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி சொல்கிறது, அழுத்தமாக சொல்கிறது. எனவே இரண்டாவது கோரிக்கை, ரேவதி அவர்களுக்கும் ரேவதியின் குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். வழக்கு முடியும் வரையிலும், வழக்கு முடிந்த பின்னரும் கூட அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மூன்றாவது, இந்த வழக்கில் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோரை கிளைச்சிறையில் அடைப்பதற்கு முன்பாக மருத்துவ சான்று பெறுவதற்கு காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ அதிகாரியை அணுகியிருக்கிறார். அவரும் ஒரு பெண் மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் இந்த இரண்டு பேரையும் பரிசோதித்துவிட்டு சிறையில் அடைப்பதற்குரிய தகுதியோடு தான் இருக்கிறார்கள், உடல் நலத்தோடு தான் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு சான்றிதழை தந்திருக்கிறார். இந்த இடத்தில் தான் மிகுந்த கவலையும் வேதனையும் நமக்கு அதிர்ச்சியையும் தருகிறது. அவர் பார்க்கிற நேரத்தில் ஜெயராஜும் பென்னிக்ஸும் மிக மோசமான நிலையில் எந்நேரத்திலும் உயிர் பிரியலாம் என்கிற அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கிளை சிறையில் அடைப்பதற்கு எப்படி அவர் அனுமதித்தார் என்கிற கேள்வி எழுகிறது. அவரை இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தால் கூட காப்பாற்றி இருக்க முடியும். காவல்துறையினருக்குத்தான் ஈவிரக்கம் இல்லை என்றால் அவர்கள் சாகட்டும் என்று எதிர்பார்த்து அந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்றால் காவல்துறையினரை அவர்கள் புரோவோக்கிங் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நியாயத்தை கூட அந்த இடத்திலே சொல்ல முடியும். ஆனால் மருத்துவ அதிகாரிக்கு என்ன புரோவோக்கிங்? யார் அவரை ஆத்திரமூட்டியது அல்லது யார் அச்சுறுத்தியது? அவர் பார்க்கிற நேரத்தில் இந்த இரண்டு உயிர்களை காப்பாற்ற வேண்டும், இப்படி கிளைச்சிறையில் அடைக்கக்கூடாது, மருத்துவமனையில் தான் அனுமதிப்போம் என்று மருத்துவமனையில் அல்லவா அனுமதித்திருக்க வேண்டும். அந்த மருத்துவமனையிலே வசதி இல்லை என்றால் அதற்குரிய தகுதியுள்ள மருத்துவமனைக்கு, உயர்நிலை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிளைச்சிறையில் அடைப்பதற்கு அவர்கள் உடல்நலம் சரியாகத்தான் இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி சான்றிதழ் வழங்கிய அந்த மருத்துவ அதிகாரியின் மீது அரசு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இவ்வளவு மோசமான நிலையில் கொண்டு வந்து கிளைச்சிறையிலே ஒப்படைக்கிற போது கிளைச்சிறையை சார்ந்த அதிகாரிகளும் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிற கைதிகள் உடல்நலத்தோடு இருக்கிறார்களா என்பதை பரிசோதிக்க வேண்டும். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்காமலேயே எப்படி அவர்கள் கிளைச்சிறையில் அடைக்க ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே கிளைச்சிறையை சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். மருத்துவ அதிகாரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை விட மருத்துவ அதிகாரியையும் கிளைச்சிறை காவலரையும் கூட இந்த காவல்துறையினர் அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அல்லது மிரட்டி இருக்கிறார்கள் என்றுதான் கருத தோன்றுகிறது. எனினும் இந்த மருத்துவ அதிகாரி மற்றும் கிளைச்சிறை அதிகாரி ஆகியோரையும் முறையாக விசாரிக்க வேண்டும். தேவை இருந்தால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. நான்காவது, இந்த வழக்கில் RSS, பிஜேபி போன்றவர்களின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் இது விவாதிக்கப்படுகிறது. பொதுவாக டெல்லியிலே நடந்த வன்முறையிலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலே நடந்த ஒரு வன்முறையிலும் சரி, RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் காவல்துறை நண்பர்கள் என்கிற பெயரில், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், FOP என்கிற பெயரில் ஊடுருவுகிறார்கள். காவலர்கள் ஒரு எண்ணத்திலே இருந்தாலும் இந்த RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய அரசியல் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறார்கள். இங்கே தோழர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறவர்களில் 60 விழுக்காடு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுமாக இருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள்.
அதற்கு என்ன காரணம் என்றால், காவல்துறையில் இருப்பவர்கள் அப்படி செயல்படுகிறார்கள் என்பதை விட, காவல்துறையின் நண்பர்கள் என்கிற பெயரில் காவல்துறையினரின் அனுமதியோடு ஊடுருவக்கூடிய சங் பரிவார் கும்பல் இது போன்ற வன்முறை வெறியாட்டங்களில் தலையிடுகிறார்கள். டெல்லியில் நடந்த வன்முறையில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதில் யாரும் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் என்பதல்ல, சீருடை இல்லாமலேயே வந்து சங் பரிவார்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை நாம் பார்த்தோம். அவர்கள் உருட்டுக்கட்டைகளோடு பெரும் ஆயுதங்களோடு வந்து இஸ்லாமியர்களை தாக்கியதை பார்த்தோம். அதே போல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைப்பு, அது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற பெயரில் இந்து யுவ வாகினி என்கிற ஒரு யுவ ஹிந்து வாகினி என்று கருதுகிறேன். அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் காவல்துறையினரோடு இணைந்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டு சிறுபான்மை மக்களையும் தலித்துகளையும் குறிவைத்து தாக்கினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் ஊடகங்களில் கிடக்கின்றன. அதே போல இந்த சாத்தான்குளம் விவகாரத்திலும் சேவா பாரதி என்கிற ஒரு அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற பெயரில் காவல்துறையினரோடு ஊடுருவி இந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கிற வாதம் ஒருபுறம் இருக்கிறது. இதையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடி விசாரணை குழு இந்த சேவா பாரதி அமைப்பை சார்ந்தவர்கள் யார், அவர்களுக்கும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு, ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரின் மீதான இந்த தாக்குதலில் அவர்களின் ரோல் என்ன என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் 5வது கோரிக்கை. கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயே ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்களால் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முதல் நாள் கடைகளை அடைக்க சொல்லி வணிகர்களிடம் போய் இந்த கருத்தை சொன்னது அல்லது கடைகளை பூட்டுங்கள் என்று சொன்னது காவல்துறையினர் அல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான் போய் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்பவர்கள் வேறு யாரும் அல்ல. இதிலே ஊடுருவிய சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான், குறிப்பாக சேவா பாரதி அமைப்பை சார்ந்தவர்கள் தான். கணபதி, கண்ணன் என்று பெயரையும் கூட குறிப்பிடுகிறார்கள். இவர்கள்தான் ஜெயராஜை பற்றியும் பென்னிக்ஸை பற்றியும் காவல் நிலையத்தில் போய் தவறான தகவலை கொடுத்தார்கள், ஆத்திரமூட்டும் வகையில் தகவலை கொடுத்தார்கள் என்கிற வாதமும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் சேவா பாரதி அமைப்பை முழுமையாக சிபிசிஐடி விசாரணை குழு விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அத்துடன் 113வது சட்ட ஆணையத்தின் பரிந்துரைகள், அந்த பரிந்துரைகள் மிக முக்கியமான பரிந்துரைகள். 1985ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட லா கமிஷன் அது சில முக்கியமான பரிந்துரைகளை தந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல தேசிய அளவில் குற்ற ஆவண மைய அறிக்கைகள் தமிழ்நாடு தேசிய அளவில் 2வது இடத்தில் இருப்பதாக கூறுகிறார். அதாவது காவல் அதிகாரிகளின் அத்துமீறல்கள், காவல் நிலையத்தில் நடக்கும் வன்முறைகள், வதைகள், சித்திரவதைகள், அதனால் ஏற்படுகிற படுகொலைகள் போன்ற அந்த குற்ற செயல்களில் தமிழ்நாடு 2வது இடத்தில் தேசிய அளவில் இடம் பிடித்திருக்கிறது என்பது அதிர்ச்சியை தருகிறது. இது யாரும் தனியார் அமைப்புகள் கொடுத்த புள்ளி விவரம் அல்ல. இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தேசிய குற்ற ஆவண மையத்தின் அறிக்கை. 2019ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படியும் தமிழ்நாடு 2வது இடத்திலே காவல்துறையின் வன்முறை வெறியாட்டத்தில் இடம் பிடித்திருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே 1985ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட சட்ட கமிஷன் கொடுத்துள்ள 113வது சட்ட கமிஷன் பரிந்துரையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. காவல் படுகொலைகளை தடுப்பதற்கு உச்ச நீதிமன்ற ஆணையின்படி இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு 114க்கு பிறகு, எவிடன்ஸ் ஆக்ட், அதனுடைய பிரிவு 114க்கு பிறகு புதிய பிரிவு ஒன்றை சேர்க்க வேண்டும் என்று இந்திய சட்ட ஆணையம் தனது 113வது அறிக்கையில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. அதாவது எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு வரையறையை புதிதாக சேர்க்க சொல்லி
சட்ட ஆணையத்தின் 113வது அறிக்கை பரிந்துரை செய்திருக்கிறது. அது என்ன பரிந்துரை என்றால், காவலில் இருக்கும் ஒருவருக்கு, அதாவது போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒருவருக்கு காயமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்பட்டிருந்தால் அதற்கு அவரை காவலில் எடுத்த போலீஸ் அதிகாரியே பொறுப்பாவார் என்று நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளலாம். நீதிமன்றம் முடிவு செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு பிரிவை இதிலே இணைக்க வேண்டும் என்று 113வது சட்ட ஆணையத்தின் பரிந்துரை கூறுகிறது என்று அந்த புதிய பிரிவில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இதுவரை மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளவில்லை. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அவ்வளவு வேகமாக இவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த பிரிவையே நீக்கிவிட்டார்கள். ஒரு மாநிலத்தையே 3ஆக உடைத்து யூனியன் பிரதேசமாக குறுக்கிவிட்டார்கள். ஆனால் இவர்களே நியமித்ததுதான் லா கமிஷன், அதாவது மத்திய அரசு. அது அளித்த அறிக்கை சொல்லுகிறது, இந்த எவிடன்ஸ் ஆக்டில் சட்டத்தில் ஒரு புதிய பிரிவை இணைக்க வேண்டும். காவல் அதிகாரி ஒருவர் விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒருவரை காவல் நிலையத்தில் இருக்கும் போது காயப்படுத்தி இருந்தால், அது சாதாரண காயமாக இருந்தாலும் கொடுங்காயமாக இருந்தாலும், அதற்கு அழைத்து சென்ற விசாரணை அதிகாரியை பொறுப்பாவார் என்று நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளலாம். இதுதான் அதுல இணைக்க வேண்டிய பிரிவு. இதற்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்க வேண்டும் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சிய சட்டத்தில். அதே போல சாட்சியம் சொல்லக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. எவிடன்ஸ் ஆக்ட்ல ரொம்ப முக்கியமானது. யார் சாட்சி சொன்னாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ப அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் போலீஸ் காவலில் கொல்லப்படும் நிலையில் இந்த சட்ட திருத்தம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறோம். இது நம்முடைய கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை, 6வது கோரிக்கை என்றே வைத்துக் கொள்ளலாம். இந்த கோரிக்கை அதிலே மேலும் பல கோரிக்கைகளை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். சாத்தான்குளம் காவல் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கொலை வழக்காக பதிவு செய்து குற்றவாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் இத்துடன் இந்த பிரச்சனை முடிந்துவிடவில்லை. உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும். அதான் நம்ம முதல்ல சொன்னோம். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இப்போது உள்ளவாறே சிபிசிஐடி போலீசார் புலனாய்வு செய்து வழக்கை நடத்துவதற்கு தமிழக அரசு உரிய ஒப்புதலை அளிக்க வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக அமிக்கஸ் கூறி சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். இது 7வது கோரிக்கை. அதாவது சிறப்பு வழக்கறிஞராக ஒருவரை இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக தமிழக அரசு நியமிக்க வேண்டும். இந்த வழக்கமா இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுல தலையிடக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரும்பாலும் கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அரசு விரும்பும்படி நீதிமன்றத்திலே சொல்லுவதுதான் அவர்களின் நிலை. அது பரிதாபத்திற்குரிய நிலைதான். அவர்களுக்கு என்னதான் சட்ட நுணுக்கம் தெரிந்தாலும் கூட அவர்கள் அதை பயன்படுத்த முடியாது. அரசு விரும்பும்படி நீதிமன்றத்திலே பேசுவார்கள். ஆக அப்படி இல்லாமல் உயர்நீதிமன்றத்தின் இந்த சிறப்பு விசாரணை நடவடிக்கைக்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடிய வகையில் உயர்நீதிமன்ற விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவரை சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என்கிற இந்த 7 கோரிக்கைகளை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கைது நடவடிக்கையையும் கடந்து, கொலை வழக்கு பதிவாகி இருக்கிற நிலையிலும் அதையும் கடந்து முன்வைக்கிறோம். எனவே ஜனநாயக சக்திகள் இந்த 7 கோரிக்கைகளையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாசலிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற என் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தமிழக அரசே காலம் தாழ்த்தாதே, சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்ததை திரும்ப பெறு, தமிழக அரசே உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிபிசிஐடி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடு, அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞருடன் ஒருவரை உடனடியாக நியமனம் செய் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதனிடையே சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார்
தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெட்கக்கேடு வெட்கக்கேடு தமிழக அரசே வெட்கக்கேடு தமிழக அரசே வெட்கக்கேடு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே காவல்துறையின் அத்துமீறலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே கொடூரமான காவல் படுகொலையை மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே மூடி மறைக்காதே. இதேபோல் 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செகிவாரா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிகபட்ச தண்டனை தமிழக அரசே வழங்கிடு தமிழக அரசே வழங்கிடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே கொலையாளிகளை பாதுகாக்காதே கொலையாளிகளை பாதுகாக்காதே கொலையாளிகளை பாதுகாக்காதே விரிவுபடுத்து 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 சாத்தான்குளம் படுகொலை காவல்துறைக்கு 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 அவமானம் அவமானம். சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் முன்பு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேளச்சேரி தொகுதி செயலாளர் இளையா, மாநில செயலாளர்கள் அப்துல் ரஹ்மான், தேவராஜ், சுகுணா, வட்ட செயலாளர்கள் 177வது வட்ட செயலாளர் பெருமாள், 160வது வட்ட செயலாளர் சூர்யா, வட்ட பொருளாளர் ஜெகன் மற்றும் தலைமை அலுவலக நிர்வாகிகள் தமிழேந்தி, சுபு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அபு, சையது அசரப், 160வது வட்ட துணை செயலாளர்கள் சரவணன், கிருபா, அகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். படுகொலை செய்தார் பணியில் இருக்கும் அத்தனை பேரும் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் வெடித்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தது தொடர்பாக NLC சேர்மன் ராகேஷ் குமாரை நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொதிகலன் வெடித்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு இழப்பீட்டுத் தொகை உயர்த்தி தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். NLC வரலாற்றிலேயே இப்படி ஒரு பெரும் விபத்து நடந்ததில்லை. அந்த அளவுக்கு 6 பேர் உடனடியாக பலியாகும் நிலை இந்த விபத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பலர் படுகாயமுற்று ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது. NLC CMD அவர்களை நேரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து இது குறித்து உரையாடினோம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு அதாவது இந்த நிர்வாகத்திலேயே அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். மற்றும் 2வது அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 2 என்கிற அந்த பகுதியை முழுமையாக புலனாய்வுக்கு அல்லது ஆய்வுக்கு சர்வதேச நிபுணர்களை கொண்டு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை CMD அவர்களிடத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். எல்லாம் கேட்டுக்கொண்ட CMD அவர்கள் கம்பெனி மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் எங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்க இயலும்.
கூடுதலாக நாங்கள் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்து அவர்களுக்கு நிதி உதவி செய்ய முடியும். மற்றபடி 6 பேருடைய குடும்பத்திற்கும் வேலைவாய்ப்பு, நிரந்தரமான வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்கிற கருத்தை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார்கள். மத்திய அரசு இந்த நிதி உதவியை மேலும் உயர்த்தி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்புடைய அமைச்சருக்கு கடிதம் எழுத இருக்கிறோம். உதவித்தொகையை, இந்த இழப்பீட்டுத் தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சருக்கு கடிதம் எழுத இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த பகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன் தலைமையில் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், நகர துணை செயலாளர் செங்கதர், ஒன்றிய கவுன்சிலர் சிறுத்தை சீனிவாசன், முன்னணி நிர்வாகிகள் கஜேந்திரன், துரைக்கண்ணு, முருகன், சங்கர், உத்தரவேல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். சாத்தான்குளத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் 2 பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களை கொலை செய்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி உடனடியாக அவர்களுக்கு மரண தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். தமிழகம் முழுக்க எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணைப்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்கு நீதி கிடைக்க கோரியும் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் தமிழகம் முழுவதும் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மரக்காணம் ஒன்றிய பொருளாளர் மயிலாவளவன், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் ஐயா கோதண்டம், ஒன்றிய துணை செயலாளர் ஆட்சிக்காடு முருகன், கூனிமேடு ஏழுமலை, மரக்காணம் நகர நிர்வாகி துரைலோகு, சக்திவேல் அருண் மற்றும் குப்பன், காத்தமுத்து உள்ளிட்டோர் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் திருமட்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் குப்புசாமி, மாவட்ட துணை அமைப்பாளர் துரை வீராசாமி, ஒன்றிய துணை செயலாளர் கீரமங்கலம் ரஜினிகாந்த் மற்றும் நகர நிர்வாகிகள் தாசன், வினோத் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். காவல் படுகொலை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கராத்தே பாண்டியன், மாவட்ட அமைப்பாளர் தாம்பரம் ராஜன், ஜெய் வெற்றி நிலவன், மாரூர் சதீஷ் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரும் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தாங்கலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவளவன் தலைமையில் அவரது இல்லத்தின் முன்பு வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர் கூத்தான் ஒன்றிய பொறுப்பாளர் குமார், முகாம் பொறுப்பாளர் சவரிமுத்து, மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சுலோச்சனா, பத்மபிரியா, சந்தியா, கிருஷ்ணவேணி, மாலினி, செண்பகம், கனிமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கொலைக்கு காரணமான காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். செய்த காவல்துறையினரை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், நாங்கள் ஓய மாட்டோம். மரண தண்டனை பெற்று தரும் வரை ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! சாத்தான்குளம் படுகொலை வழக்கு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணை தொடர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் மாநில பொருளாளருமான ஞானத்திலக்கர் தலைமையில் அவரது இல்லத்தின் முன்பு சமூக இடைவெளியை கடைபிடித்து வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில நிர்வாகி தேசிங்கு, மாவட்ட துணைத் தலைவர் தேவராஜ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பிபிஎஸ் பரசுராமன், நகர பொறுப்பாளர் எம்ஜிஆர் இனியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பாவலன், மாவட்ட துணை அமைப்பாளர் கதிர் வேலுமணி, ஓவியரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்த், இளஞ்சிறுத்தை தொகுதி அமைப்பாளர் சிவசங்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டு சாத்தான்குளம் படுகொலையை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மக்களுக்கும் அநீதி எங்கெல்லாம் இந்த நாட்டில், இந்த தேசியத்தில், இந்த உலகத்தில் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய முதல் குரலாக எழுப்பிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் காப்பாளர், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைப்படி இல்லத்திலிருந்து போராட்டத்தினை எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சாத்தான்குளத்தில் நடைபெற்ற மிக பெரும் படுகொலை ஐயா ஜெயராஜ் அவர்களையும் அவருடைய மகன் பென்னிஸ் அவர்களையும் கண் முன்னாலே, காவல்துறையின் கண் முன்னாலே கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் இரா சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த வாசலிருப்பு போராட்டத்தில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், கந்திலி ஒன்றிய தெற்கு செயலாளர் சக்தி, வழக்கறிஞர் தங்கபாண்டியன், யஸ்வந்த் ராவ், சரவணன், ஜோதி, கணேஷ், மாடப்பள்ளி மகேந்திரன் ஆகியோர் சமூக இடைவெளியோடு கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்பாவிகள் தந்தை மகன் உள்ளிட்ட இருவரை, ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோரை படுகொலை செய்த காவல்துறையினரை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடும் மத்திய அரசு இந்திய சட்ட சாசனம் 113வது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கும் இன்றைக்கு
விடுதலை சிறுத்தைகள் வாசலிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்ட கட்சியின் அலுவலகம் முன்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக வாசலிருப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இவ்வழக்கு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், வழக்கறிஞர் சுப்பு, சுதாகர், மெல்லியா, பக்ரி, வித்யா சமத்துவன், சித்தார்த், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வசந்தன் தலைமையில் வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லெனின், நகர பொருளாளர் தீன் தமிழன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் 5 லட்சம், காவேரி மற்றும் மணிவாசகம், திருநாவலூர் பாரதி, அரசு, அருள், பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சிதம்பரநாதன்பேட்டை கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பரங்கிப்பேட்டை ஒன்றிய பொருளாளர் தாய்மன் செற்றரசு தலைமையில் அவரது இல்லத்தின் முன்பு வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கல்வி மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு மாநில துணை செயலாளர் நீதிவளவன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலையை கண்டித்து தென்சென்னை மேற்கு மாவட்டம் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி சின்னமலை வெங்கடாபுரத்தில் சைதை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சைதை ஜேக்கப் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சைதை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட சுவாமி சகஜானந்தா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், வானமாதேவி ராஜமாயவன், கஸ்பா வேலவன், சுரேஷ், ஜெய்சீலன், சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் சமூக இடைவெளியோடு கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இவ்வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை அருகே உள்ள கள்ளிக்குடி ஒன்றியம் பொட்டல்பட்டியில் முகாம் செயலாளர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளுப்பட்டி ஒன்றிய செயலாளர் மாரியப்பன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன், தொகுதி அமைப்பாளர் முத்துக்கணு, கிளை செயற்குழு உறுப்பினர் பால்பாண்டி, கிளை துணை செயலாளர் மொட்டையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் சீனிவாசராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் மாரியப்பன், மாவட்ட துணை அமைப்பாளர் ரா செல்லையா,
ராய்ப்பர் நகர் வார்டு உறுப்பினர் பாபு, ஊர் முக்கியஸ்தர் பாஸ், சிறுத்தை சரண், கானா சாமி, முனுசாமி, சிறுத்தை கதிர், இளஞ்சிறுத்தை மாறி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாத்தான்குளம் காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம், இணைய வழி ஆர்ப்பாட்டம், விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம், சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், காவல்துறையே ஏவல் துறையே, காவல்துறையே ஏவல் துறையே, நீதி வேண்டும், நீதி வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இவ்வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் செங்கோலன், வேப்பூர் ஒன்றிய செயலாளர் கதிரவன், திருமாந்துறை வினோத், தமிழ்மணி, கீரனூர் ராஜ்குமார் மற்றும் அழகுதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், கைது செய், 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 குற்றவாளிகளை குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய், குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளத்தில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரின் படுகொலைக்கு நீதி வழங்கிட கோரியும் இந்த வழக்கை சிபிசிஐடியிடமே ஒப்படைக்க கோரியும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள அம்மன் கோவில் என்ற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குமாராட்சி ஒன்றிய துணை செயலாளர் சமத்து விளவன் இல்லத்தில் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் குறிஞ்சி விளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குமாராட்சி ஒன்றிய துணை செயலாளர் வெண்மணி அரசு, கலியமூர்த்தி, அருள்மணி, பாரத், வளவன், புரட்சிமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழக அரசு சாத்தான்குளம் படுகொலையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிவிடு, மாற்றிவிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ₹1 கோடி இழப்பீடு வழங்க. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகையரசு, தொகுதி பொருளாளர் தமிழரசு, கதிர்வேல், சந்தோஷ், ஏகாம்பரம், பரமசிவம், ஜான், ஆனந்த், ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, காஞ்சி கிழக்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்பாக்கம் பகுதியில் சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செம்பாக்கம் 200வது வட்ட செயலாளர் செம்மை சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், பரத், துரைசாமி, சுந்தரவடிவேலு, கலைமனை, இயேசு, முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். பிறந்ததினால் நமது எழுச்சி தமிழர் தலைமையில் அங்கங்கே அந்தந்த மாவட்டமும் அந்தந்த வட்டத்திலையும் ஒரு கண்டன பதிவை செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் 200வது வட்டத்தின் சார்பாக செம்மஞ்சேரியில் நமது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்களெல்லாம் சேர்ந்து இந்த கண்டன பதிவை செய்கின்றோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் தலைமையில் நடைபெற்ற வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் தொகுதி செயலாளர் மார்சல் ரஞ்சன், மாவட்ட பொறுப்பாளர் அற்புதராஜ், தொகுதி துணை செயலாளர் செல்சேகர், தொகுதி துணை செயலாளர் ஜஸ்டின், தாம்பரம் நகர பொருளாளர் அமிர்தராஜ், 38வது வட்ட செயலாளர் முத்து, நகர நிர்வாகி விஜய் ஆண்டனி, வட்ட பொருளாளர் கோதண்டராமன் மற்றும் நிர்வாகிகள் செல்வம், பாபு, ஹரி மற்றும் விக்கி ஆகியோர் கலந்து கொண்டு சாத்தான்குளம் காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி வழங்கு பணி வழங்கு பணி வழங்கு பணி வழங்கு தமிழக அரசே காவல்துறையை எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது காவல்துறை அதிகாரம் எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் திலீபன், நகர செயலாளர் இமையன், மாநில துணை செயலாளர் ஓபியர் பாலு, மாவட்ட அமைப்பாளர்கள் இளஞ்சேகரன், சசிகுமார், வேந்தர் பழனி, நகர நிர்வாகிகள் பிரபுதாஸ், பிரபாகரன், விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் இரட்டை கொலையை கண்டித்து கரூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயமாறன் தலைமையில் கட்சியின் மாவட்ட அலுவலகம் முன்பு வாசலர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் செல்வகுமார், கரூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கராத்த இளங்கோ, கரூர் நகர செயலாளர் முரளி, கரூர் நகர பொருளாளர் ரகுமான், முன்னாள் இளம் சிறுத்தைகள் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிடக் கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. வைரசுக்காக இந்த நாட்டு மக்களை, உலக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உலக நாடுகளே இன்றைக்கி லாக்டவுனில் உள்ளது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் 144 சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அவற்றினை பொருட்படுத்தி கொண்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத ஒரு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறையினர்கள் இந்த கொரோனாவினால் ஒரு கடையை மூடிக்கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி சட்ட வழிகள் காட்டாமல் அவர்களை அடித்து நொறுக்கி கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு கேவலமான அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த நாட்டுடைய நிர்வாகத்திற்கு மிகவும் கேடாக இருக்கிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முல்லை விளவன், திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சந்திரசேகர் பாபநாசம், சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கொலையை மறைக்க முயற்சித்த காவல்துறையை சார்ந்த தூத்துக்குடி எஸ்பி மற்றும் காயம்பட்ட நபர்களை உடனடியாக சரியாக விசாரணை செய்யாமல் காவல் வைப்பு செய்த, ரிமாண்டு செய்த நீதித்துறை நடுவர் சரவணன், அத்தோடு அரசு மருத்துவர் அனைவரையும் இந்த வழக்கிலே, இந்த கொலை வழக்கிலே சேர்த்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தேசம் முழுவதும் தலைவர் எழுச்சித் தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த போராட்டம், சமூக இடைவெளியுடன் கூடிய இந்த போராட்டம் விடுதலை சிறுத்தைகளுடைய இல்லங்கள் தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்ட ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ், தேனி நகர துணை செயலாளர் வெற்றிச்செல்வன், செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேலு, தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்தபாண்டி, தேனி நகர துணை செயலாளர் தெய்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது. வழக்கை 3 மாதங்களில் முடித்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி திருவான்மியூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருவான்மியூர் சத்யா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் திருமா, சசி, சந்துரு, ஹெர்பர்ட், ஆலன், சரண், ஆண்டனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மேற்கு மாவட்டம் தான்தோன்றி மலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலூர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் புலி ஈழம் உதயா, மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் கண்மணி ராமச்சந்திரன், அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர், முத்துக்குமார், இனாம், கரூர் நகர முத்துவிளவன், ராச கிருபானந்த், வழக்கறிஞர் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் சமூக இடைவெளியோடு கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் கிட்டு தலைமையில் வாசலூர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரவர் இல்லத்தின் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பினிக்ஸை அடித்து கொன்ற இந்த வழக்கை தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றுவதாக அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய கோரிக்கைக்கிணங்க இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலும் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சிபிசிஐடி காவல்துறையை இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டம் பெரியகுளம் வைகை அணை சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதிமுருகன் தலைமையில் வாசலூர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்வாணன், மாவட்ட பொருளாளர் ரஃபிக், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன், வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சிவனேசன், போக்குவரத்து தொழிற்சங்க கிளை தலைவர் கருப்பண்ணன், நகர செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், நகர அமைப்பாளர் மணிபாரதி உள்ளிட்டோர் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சாத்தான்குளம் காவல்துறைக்கு எதிராகவும் பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதேபோன்று தேனி மேற்கு மாவட்டம் உத்தமபாளையம் கம்பம் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுருளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, மாவட்ட பொருளாளர் பெர்க்மென்ஸ், தொகுதி செயலாளர் முருகேசன், கம்பம் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி சபரி உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணை 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்னசேக்காடு 29வது வட்டத்தில் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் கக்கன்புரம் சரத்குமார் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை செயலாளர் சிறுகை தமிழ்செல்வன், மாநில துணை செயலாளர் ஆவண மையம் வழக்கறிஞர் ஜெயகிருஷ்ணா, முகாம் துணை செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலையை கண்டித்து மத்திய அரசு இந்திய சட்ட ஆணை 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நல்லூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய இணை செயலாளர் முத்துக்கருப்பன் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மணி, சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல் ரமேஷ், சிவகுமார், செல்வமணி, ரவிச்சந்திரன், மணி, வெங்கடேசன், ராமதாஸ், மதியழகன், அருண்குமார், சரவணன், பிரதாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜை, அதாவது தந்தையும் மகனையும் சாத்தான்குளம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்துச் சென்று இரவு முழுவதும் காவல் நிலையத்திலே வைத்து லத்தியால் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களை மருத்துவமனை கூட அழைத்துச் செல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும், இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 160வது வட்ட செயலாளர் சூர்யா தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் CM அபு, அமுதா மற்றும் 160வது வட்ட துணை செயலாளர்கள் சரவணன், கிருபா, அகிலன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று இணைய வழி வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பென்னிஸ் ஜெயராஜ் அவர்களை கொன்ற கயவர்களை கடுமையாக தண்டனை வாங்கி தருமாறு விடுதலை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி செயலாளர் வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் அன்சர், வட்ட செயலாளர்கள் பகவான் தாஸ், முருகன், முகமது, பாஷா, தயாளன், அப்ரோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தின் முன்பு மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செய்தி தொடர்பு மையத்தின் மாநில துணை செயலாளர் கவிஞர்
திராவிட ராசா, ஒன்றிய செயலாளர் அருண், நகர செயலாளர் சரவணன், நகர துணை செயலாளர் கணபதி, வேப்பனஹள்ளி ஒன்றிய செயலாளர் சிறுத்தை ராஜா, இளந்திருச்சி எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் முரளி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்திலே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களை விசாரணை என்கிற பெயரில் அவரை அழைத்து சென்று காவல்துறையால் அவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து சாத்தான்குள காவல்துறையினரால் அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் சாத்தான்குள காவல் நிலைய காவல் ஆய்வாளர் உட்பட அனைவரையும் கண்டித்து இன்று வாசல் இருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை வடக்கு மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செம்மொழியன் தலைமையில் வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளான மணிமொழியன், வடகல் தமிழன், சரவணன், சுரேந்திரன், பெத்திராஜ், மகாராஜன், பிரபு, தமிழியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட நெறியாளர் சூக விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் மதிவளவன், மட்ட செயலாளர்கள் தாவீத் குமார், டேவிட், ஊத்தண்டி சிவா மற்றும் பிரபு, சவுந்தர், விமல் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் காயாமொழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுந்தர், இளஞ்சிறுத்தை தவச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சிவதண்டமானி, ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகி அன்புமணி, வட்ட செயலாளர்கள் முருகேசன், ரெங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருநாவலூர் ஒன்றியம் இருந்தை ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு தலைமையில் வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் செல்வம், மாவட்ட துணை அமைப்பாளர் காமராஜ், கிளை செயலாளர் வினோத், பொருளாளர் தங்குதுரை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடந்த 2 தோழர்களை படுகொலையானார்கள். அவர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்தி உயர்நீதிமன்றத்தின் அவர்கள் முன்னிலையில் குற்றவாளிகளை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணை வேண்டாம். தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
அங்கங்கே அவர்கள் வீட்டு முன்பு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியம் வெள்ளியமாழ்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் தமிழீரின், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் திருவள்ளுவன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ், திருவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜவிளவன், பெருமாவிளவன், ஆழ்வை இளஞ்சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் மதன், கருவை சுகுமாரன், தொண்டரணி சரவணன், கருவை பிரபு, முருகப்பெருமான், வெள்ளியமாழ்புரம் சின்னத்துறை, ஆழ்வை ஒன்றிய பொருளாளர் ஆறுமுக நாயனார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மங்களூர் ஒன்றியம் காஞ்சரங்குளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட துணை செயலாளர் திராவிடமுனை தலைமையில் நடைபெற்ற வாசல் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகர் பந்தல்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வடக்கு தொகுதி துணை செயலாளர் இனியரசன், பகுதி செயலாளர் வேலு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோபால், ரொனால்டு, தனசேகர், கண்ணன், விழியமுதன், காளிதாஸ், சிறுத்தை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த வழக்கு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கூட்டுறவு நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கதிரவன், முஜிபுர் ரஹ்மான், பால்ராஜ், ரியாஸ்கான், மோகன்குமார், அன்புசெல்வன், செங்கட்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிர் நீத்த தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தை தனது சம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறது. எழுச்சி தமிழுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்று தமிழகம் முழுவதும் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி விசாரணை கேட்டு இன்றைக்கி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக இன்று சிபிசிஐடி உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரணை என்பது அதை காலந்தாமதித்து நீதி வழங்குவதால் எழுச்சி தமிழ் அவர்கள் சிபிசிஐடி விசாரணையை உறுதிப்படுத்தி குற்றத்தை விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். குற்றவாளிகளுடைய தண்டனையை 3 மாதத்திற்குள் உறுதிப்படுத்த வேண்டும். நீதித்துறையை மிரட்டும் காவல்துறையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். சாத்தான்குளம் வியாபாரிகள் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு தலா 1 கோடி வீதம் 2 கோடி ரூபாயை இழப்பீடு வழங்க வேண்டும். அவர் குடும்பத்திற்கு அரசு வேலை தேர்வதாக மேலோட்டமாக சொல்லியிருக்கிறது. தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கான வேலைவாய்ப்பை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதுமாதிரி நேர்மையான முறையிலே பணியாற்றுகின்ற பாரதிதாசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும், ரேவதி காவல்துறை தலைமை காவலர் ரேவதி அவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும். அதே போல் அந்த குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தையின் சார்பாக நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் க சகாதேவன் தலைமையில் கூடலூர் கட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புவனேஸ்வரன், நகர செயலாளர் துயில் மேகம், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் காஞ்சனா செல்வராஜ், மாதவி, புவனேஸ்வரி, அஸ்ரப், சாகுல், கோபிநாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதைத் தொடர்ந்து உதகை, குன்னூர், கோத்தகிரி, பந்தலூர் ஆகிய பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் காவல் வதை படுகொலையை கண்டித்தும் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகர் கோசாக்குளம் புதூரில் கட்சியின் முதன்மை செயலர் ஏசி பாவர் சில்லத்தன் முன்பு வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் 3ஆம் பகுதி செயலாளர் பாரிவள்ளல், மாநில துணை செயலர் நவநீத கிருஷ்ணன், 3வது வட்ட செயலாளர் பிரபு ஆகியோர் சமூக இடைவெளியோடு கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாத்தான்குளம் காவல்துறை அதிகாரிகள் ஒன்று கூடி அடித்து அவர் சாகும் வரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலையை கண்டித்து இன்று எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணங்க வீட்டு வாசலிலே போராட்டம் நடத்த சொல்லி வலியுறுத்தினார்கள். அதன்படி இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலக வளாகத்தில் வாசலர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாநில துணை செயலாளர் கலைமரசு, மாநில துணை செயலாளர்கள் ஷாஜகான், மாவட்ட பொருளாளர் பாவணன், தொகுதி செயலாளர் திருமாவளவன், நகர செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா, நகர செயலாளர் சரவணன், மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமார் மற்றும் அன்பரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரங்கேற்றி இருக்கிற அந்த படுகொலையை மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் தமிழக அரசின் புலனாய்வுத்துறையான சிபிசிஐடியிடம் ஒப்படைத்து நேர்மையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு உரிய தண்டனை வழங்கிட வேண்டுமென இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த அந்த வாசல் இருப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நகரத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. 7 வயதுடைய தலித் சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும், அதேபோல வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி 8.25 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்க கோரியும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க கோரியும், அந்த குடும்பத்தில் 2 ஏக்கர் அரசு நிலம் வழங்க கோரியும் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த கோரியும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் சிப்காட் சத்தியன் தலைமையில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் பேரவையின் மாநில துணை செயலாளர் பெல்சேகர் மற்றும் சுஜாதா, ஜெயக்குமார், லீலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோரின் இரட்டை கொலையை கண்டித்தும் இந்த கொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சிங்கலியன் கோம்பை கணவாய் மேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பொருளாளர் சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முகாம் பொறுப்பாளர்கள் விக்னேஷ், சிவா, முகேஷ், சூர்யா, குமரேசன், சசி, முத்துலிங்கம், சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க கோரியும் காவல் படுகொலைகளை தடுக்க இந்திய சட்ட ஆணையம் 113வது அறிக்கையின் பரிந்துரைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த கோரியும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் அம்மம்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் அவரது வீட்டின் முன்பு வாசலர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் சுந்தர், ஒன்றிய துணை செயலாளர் மனோஜ் பிரபாகரன், ராகுல், ராஜா, சதீஷ்குமார், ராமலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சமூக இடைவெளியோடு திரளாக கலந்து கொண்டனர். வியாபாரிகளான ஜபராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் கடை தாமதமாக மூடினார்கள் என்று விசாரணைக்கு அழைத்து சென்று அந்த விசாரணையிலே காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை விடிய விடிய வைத்து தாக்கி அந்த இருவரையும் கொலை செய்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிகிற பாலகிருஷ்ணன், கொம்பன் என்கின்ற அந்த காவல்துறையை சுமார் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் மீதும் இந்த வழக்கில் கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். 302 சட்டம், அதாவது இந்திய தண்டனை சட்டம் 302 கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிறுபாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மண்டல செயலாளர் திருமாறன் தலைமையில் வாசலர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் பாசார் சுந்தர், மங்களூர் ஒன்றிய துணை செயலர் தாய் சங்கர், ஒன்றிய பொருளாளர் கிங் அருண் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாத்தான்குளம் இரட்டை கொலையை கண்டித்தும் இந்த கொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க கோரியும் கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளான மத்தூர், சாமல்பட்டி, ஊத்தங்கரை, அனுமன் தீர்த்தம், காரப்பட்டு, சிங்காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான சிங்காரப்பேட்டை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜிம் மோகன், தொண்டரணி மாநில துணை செயலர் நாசி சரவணன், மத்தூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், பவுன்ராஜ் நகர செயலாளர் கோவிந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.